शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। वाक्यं मुक्तिफलं धियं जनयति स्पष्टं विधिं व्यापृतं साक्षादेव तव स्वरूपकथनात् नैवं निषेधात्मकम् अध्यारोपित रूपभेद विलय व्यापारनिष्ठं तव स्वाकार ग्रहण क्षमां न हि धियं कर्तुं समर्थं यतः। இந்த ஸ்லோகம் ஆயிடுத்து. இப்ப என்ன டாபிக் நடந்துருக்குன்னா, சப்தமஸ்யாதி வாக்கியங்கள் விதிமுகேன ஆத்மஸ்வரூபத்தை, அத்விதீய ஆத்மஸ்வரூபத்தை போதனம் பண்றது. நேதி நேதி அஸ்தூலமனு இத்தியாதி வாக்கியங்கள் நிஷேதமுகேன அத்விதீய ஆத்மதத்துவத்தை போதனம் பண்றது. இது எது முக்கியம் கேட்டுருக்க அப்படின்னு கேட்டா, சப்தமசி என்ற விதி வாக்கியம் தான் முக்கியமா சொல்லணும். விசேஷ வாக்கியம் அதுக்கு அங்கம்தான் இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்துருக்கார். சப்தமசி வாக்கியத்திலிருந்து தான் நேரடியா அந்த ஆத்மைக்கிய விவேகத்தை கிடைக்கிறது. அதுக்கு உபகாரகமா இந்த விசேஷ வாக்கியத்தை வச்சுட்டு இதுக்கு உபகாரகமா இருக்கலாம், அவ்வளவுதானே. சரியே, அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. சாக்ஷாத் அகண்டாகார விற்பிக்கு எது காரணமா இருக்கோ அதுதான் முக்கியம். இங்க வந்து முக்கியம் இல்லையா என்ற கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அவித்யா நிவர்த்தகமா இருக்கக்கூடிய அகண்டாகார விற்பி இருக்க, அந்த விற்பிக்கு எந்த வாக்கியம் கரணம்னு கேள்வி. அது ஏதோ அதுதான் முக்கியம். பாக்கி எல்லாமே அதுக்கு அங்கன்னு வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை திருப்பி சொல்ற. அஸ்தூலாதி வட சமுத்திதமதம் நாகாரம் ஆதாஸ்யதே சாக்ஷாத் அத்வய வஸ்துன நவ விபோ அஜ்ஞான விச்சேதின அஜ்ஞாபஸ்ய ஹி வஸ்துனோ நஹி தியா ஸ்வாகார சம்வேதனம் முக்த்வா தத் விஷயஸ்ய விப்ரமகிருத வாந்தஸ்ய வித்வம்சனம் சொல்ற. ஞான நிவர்த்தகமான அகண்டாகார தத்துவஞானத்துக்கு சப்தமசி வாக்கியம் தான் கரணமா வச்சுக்கணும். அஸ்தூலமனு என்ற இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிஷேத வாக்கியங்கள் இல்லை. என்ன காரணம்னால், அஸ்தூலாதி வட சமுத்திதமதி அஸ்தூலாதி வட அஸ்தூலமனு அக்ரஸ்தம தீர்க்கம் இப்பேற்பட்ட வாக்கியங்கள். அதிலிருந்து சமுத்திதம் வந்திருக்கக்கூடிய மதி புத்தி, இந்த புத்தி ந ஆகாரம் ஆதாஸ்யதே சாக்ஷாத் அத்வய வஸ்துனா, இதிலிருந்து வரக்கூடிய புத்தி சித்தவர்த்தி சாக்ஷாத் அத்விதீய வஸ்து விஷயகமா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏனால் இந்த வாக்கியம் நிஷேதத்தை மட்டுமே பண்றது. அந்த எல்லா திருஷ்யத்தையும் நிஷேதம் பண்ணால் எது அவசேஷிக்கிறதோ அது ஆத்ம தத்துவம் தான், இல்லைன்றது சொல்லல, வாஸ்தவம் தான். ஆனால் அது ஆர்த்திகமா தான் தெரிஞ்சுக்கணும். டைரக்டா அந்த வாக்கியத்திலிருந்து சாப்தபோதமா தெரியவில்லை, அவ்வளவுதான். அதுதான் சொல்ற. ஸ்தூலாதி வசமுத்திதமதிஹி ந ஆகாரம் ஆதாஸ்யதே சாக்ஷாத் அத்வய வஸ்துன. இந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய புத்தி சித்தவர்த்தி சாக்ஷாத் அத்வய வஸ்துன ஆகாரம் ந ஆதாஸ்யதே, அத்வய வஸ்து விஷயகமா இருக்கக்கூடிய அகண்டாகார விற்பியே உண்டு பண்றதில்லை. அவ விபோ அஜ்ஞான விச்சேதின அத்வய வஸ்துனா தவ விபோ. விபுன ஈஸ்வரன் வச்சுக்கலாம். அத்விதீய வஸ்துவா இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய தவ, பரமாத்மா இருக்கக்கூடிய உன்னுடைய
உன்னை விஷயமாக்கக்கூடிய புத்தியே அஜ்ஞான விச்சேதினக தவ, அஜ்ஞானத்தை விச்சேதனம் பண்ணக்கூடிய உன்னை சாட்சாத் விஷயமாக்குறதில்லை. அஜ்ஞாதஸ்ய வஸ்துனோ நஹி தியா ஸ்வாகார சம்வேதனம். என்ன காரணம்னால் அஸ்மூலாதி வாக்கியங்களில் இருந்த பரமாத்ம ஸ்வரூபம் தெரியறதில்லை, நிஷேதத்தை மட்டுமே பண்றது. அதனால ஸ்வரூபம் விஷேகமா இல்லை. அப்போ ஸ்வரூபம் அந்த வாக்கியத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ஸ்வரூபம் அஜ்ஞாதமா தான் இருக்கும். அந்த வாக்கியத்தை மட்டும் அனுசந்தானம் பண்ணும் பொழுது பரமாத்ம ஸ்வரூபம் என்றது அஜ்ஞாதமா தான் இருக்கும். அஜ்ஞாதஸ்ய வஸ்துனா, தெரியாத வஸ்துவில நஹி தியா ஸ்வாகார சம்வேதனம், புத்தினால தெரியாத விஷயத்தை சம்வேதனம் பண்ண முடியாது. நஹி தியா ஸ்வாகார சம்வேதனம் முக்த்வா தத் விஷயஸ்ய விக்ரமகிருதோ துவாந்தஸ்ய வித்வம்சனம். முக்த்வா தத் தன்முக்த்வா தத் முக்த்வா மன்னியம் பண்ணணும். அது இல்லாமல், அதுன்னா ஸ்வாகார சம்வேதனம். புத்தி ஆத்ம தத்துவத்தை விஷயமாக்குறதே இல்லைனால் எப்படி அந்த அந்த புத்தியினால அஜ்ஞானத்தினுடைய வித்வம்சனத்தை பண்ண முடியாதுன்னு அபிப்பிராயம். நஹி தியா ஸ்வாகார சம்வேதனம் செய்து முக்த்வா தது முக்த்வா, அப்பேற்பட்ட ஸ்வாகார சம்வேதனம் இல்லாமல் விஷயஸ்ய விப்ரமகிருதः துவாந்தஸ்ய வித்வம்சனம். துவாந்தஸ்ய வித்வாந்தம்னா அஜ்ஞானம், துவாந்தகனா அந்தகாரம், இங்க வந்து அஜ்ஞானம் அர்த்தம். விப்ரமகிருதः துவாந்தத்தினுடைய விசேஷம், விப்ரமத்தை பண்ணக்கூடிய, விப்ரமத்தை செய்யக்கூடிய அர்த்தம். விப்ரமகிருதः துவாந்தஸ்ய வித்வம்சனம் நாசனம் ந கிரியதே ந கர்த்தும் சக்கியதே. அதனால தாற்பயம் என்னன்னா, அந்த அத்விதீய சைதன்யத்தை புத்தி விஷயமா பண்றதா இருந்தா தான் அந்த புத்தியினால அஜ்ஞானம் நசிக்கும், இல்லைன்னா நசிக்காத. அஸ்தூல மனமு என்ற இந்த மாதிரி வாக்கியங்கள் சாட்சாத் அத்வய வஸ்துவை விஷயமா பண்றதில்லை. என்ன பண்றது? நிஷேதத்தை மட்டும் பண்றது. அதனால தத்துவமசி வாக்கியம் தான் சாட்சாத் அஜ்ஞான நிவர்த்தகமா எடுத்துக்கணும். அடுத்த ஸ்லோகத்துல இப்ப சொன்ன விஷயத்துக்கு லௌகிகமா திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். லௌகிக பிரமத்தை வச்சிருந்த இந்த விஷயத்தை உபபாதனம் பண்றார். ரஜ்ஞான விஜృంభిதஸ்ய பணினோ ரஜ்ஜு பிரகாசக்ஷமம் விஜ்ஞானம் விரஹய்ய ந பிரசமனம் திருஷ்டம் நிஷேதே கிருதே தத்வத் பிரத்யக வித்யா விரஜிதம் சம்சார துக்கம் ந தத் சம்யுக்திம் விரஹய்ய சாம்யதி தியா நேதீதி சப்தோர்த்தயா. உதாரணம் பாருங்க. ரஜ்ஞான விஜృంభిதஸ்ய பணினா, ரஜ்ஞானம் ரஜ்ஜு விஷயகமான அஜ்ஞானம். ரஜ்ஜு விஷயகமான அஜ்ஞானத்தினால வந்திருக்கக்கூடிய அந்த விக்ஷேபம், அஜ்ஞானத்தினுடைய விக்ஷேபமா இருக்கக்கூடிய பனி சர்ப்பம், அனிர்வஜனீய சர்ப்பம் இருக்கு இல்லையா? ரஜ்ஜு அஜ்ஞான விஜృంభిதமா, விஜృంభిதமா அதனால விக்ஷிப்தமா இருக்கக்கூடிய அர்த்தம். ரஜ்ஜு அஜ்ஞானத்தினுடைய விக்ஷேபமா இருக்கக்கூடிய பனினா சர்ப்பத்தினுடைய ரஜ்ஜு பிரகாசக்ஷமம் விஜ்ஞானம் விரஹய்ய ந பிரசமனம் திருஷ்டம். அந்த சர்ப்பம் சமிக்கிறது நசிக்கிறது இல்லை. எது இல்லாமல் ரஜ்ஜு பிரகாசனக்ஷமம் விஜ்ஞானம் விரஹய்ய. ரஜ்ஜு யாவத் பர்யந்தம் ரஜ்ஜு நஜ்ஞாயதே தாவத் பர்யந்தம் ரஜ்வஜ்ஞான கல்பிதா சர்ப்போ ந நிவர்த்ததே. அந்த ரஜ்ஜுவே தெரியாமல் சர்ப்பம் நிவர்த்திக்காதுன்னு அர்த்தம். ரஜ்ஜு அஜ்ஞான விஜృంభిதமா இருக்கிறதுனால அஜ்ஞானம் வந்து ரஜ்ஜு ஞானத்தினால்தான் நிவர்த்திக்கும் என்றதுனால ரஜ்ஜு ஞானம் இல்லாமல் ரஜ்ஜு அஜ்ஞானம் நிவர்த்திக்காத, அதனுடைய விக்ஷேபமா இருக்கக்கூடிய சர்ப்பமும் நிவர்த்திக்காத. நிஷேதே கிருதே திருஷ்டம் நிஷேதே கிருதே, நிஷேதம் பண்றதுனால மட்டும் நிவர்த்திக்காது.
இது சர்ப்பம் இல்லை சர்ப்பம் இல்லை சர்ப்பம் இல்லை சொன்னாலும் அந்த சர்ப்பம் நிவர்த்திக்கிறதில்லை, சர்ப்ப புத்தி போறதில்லை. ஏன் போறதில்லைனால் ஒருவேளை சர்ப்பம் நிவர்த்திக்கலாம், ஆனா இன்னொன்னா தெரியும், சர்ப்பம் இல்லைன்னா வேற ஏதோ ஒண்ணு மாலையா இருக்கலாம், ஜலரேகையா இருக்கலாம், வேற ஒரு பிரம்மமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம் வரலாம். எந்த வரைக்கும் ரஜ்ஜு ஸ்வரூபம் இருக்கிறது என்னன்னு தெரியலையோ அந்த வரைக்கும் அந்த பிரமம் ஒரு விதம் இல்லைன்னா வேற விதத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிறார். ஒருவேளை சர்ப்ப பிரமம் போயிட்டுனா கூட மாலா பிரமம் வரலாம், வேற ஏதோ பலவிதமான பிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த வரைக்கும் உண்மையா இருக்கிறது என்னன்றது தெரியற வரைக்கும். இதுக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கு, என்னன்னா அது இருக்கிறது என்ன மருந்து, வேற வழி இல்லை. அதனாலதான் அது போகும், வேற விதமா போகாதுன்னு சொல்றாங்க. ரஜ்வஜான விஜிரம்பிதஸ்ய பனினோ ரஜ்ஜு பிரகாச க்ஷமம் விஜயானம் விரஹய்யா. ரஜ்ஜு பிரகாசன க்ஷமமான விஜயானம் இல்லாமல், விஜயானத்தை விட்டுங்க பிரசமனம் திருஷ்டம், வேற எந்த விதத்தினாலையும் பிரசமனம் வரப்போவதில்லை. திருஷ்டம் நிஷேதே சுதே, 1000 தடவை நிஷேதம் பண்ணாலும் போகாத. தத்வது அந்த மாதிரி பிரத்யேக வித்யா விரச்சிதம் சம்சார துக்கம், இந்த பிரத்யக் ஸ்வரூபத்தை மூடிட்டு இருக்கக்கூடிய அஜானத்தினால வந்திருக்கக்கூடிய சம்சார துக்கம் இல்லைன்னா சம்சார சம்வித்தின் விரகைய சாமியதி. சம்வித்தினா ஞானம், பிரத்யக் ஸ்வரூப விஜயானம் இல்லாமல் அந்த சம்சாரமும் சம்சார துக்கமும் ஒன்றும் போகாத. தியா புத்தினால, நேதீதி சப்தோத்யா, நேதி 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 என்ற சப்தத்தினால சப்தத்திலிருந்து வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய புத்தியினால சம்சார துக்கம் போகாத. இது இல்லை இது இல்லை சொன்னாலும் வேற ஏதோ இருக்கலாம், சரி எதுவும் இல்லை சொன்னாலும் எதுவும் தெரியாது இல்லையா, எந்த விதமான திருஷ்யமும் இல்லை சொன்னாலும் சரி, அப்ப என்னது எது அது இருக்கிறது என்ன என்ன என்று சொல்லலாம். என்ன என்றத சொல்லாமல் சொல்லிக் கொடுக்காமல் நம்மளால நிஷேதத்தினாலே மட்டும் கிரகிக்க முடியாது இல்லையா. அப்புறம் அஸ்தூலாதி வசோ நிஷேதகதையா பேதஸ்ய சம்சோதனா வாக்கியார்த்தான்வய சித்தையே சுகடதே வாக்கியார்த்த லட்சியார்த்தோ ஏவம் தத்துவமசீதி வாக்கியகதையோ தத்துவம் பரோக்தார்த்தயோ சம்சுத்தியைவது நேதி நேதி வதனம் மோக்ஷாய சாட்சாம் ந தூ. ஸ்பஷ்டமா சொல்றா பாருங்க. தத்துவமசீதி வாக்கியகதையோ தத்துவம் பரோக்தார்த்தயோ சம்சுத்தியை, இந்த நிஷேத வாக்கியங்கள் எல்லாமே பதார்த்த சோதக வாக்கியங்கள் சொல்றோம். பதார்த்தம்னா மகா வாக்கியத்தினுடைய கடகமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். தற்பதார்த்தம் தொம்பதார்த்தம். அப்ப தற்பதார்த்தத்தையும் தொம்பதார்த்தத்தையும் சோதனம் பண்ணணும். சோதனம் பண்றதுன்னா இருக்கிற உண்மையான வாஸ்தவமான ஸ்வரூபம் என்னன்றத சுத்தஸ்வரூபத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னால் முதல் ஜெகன் மித்யாத்வம் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஜெகன் மித்யாத்வத்தை தெரியறதுக்கு இந்த நிஷேத வாக்கியங்கள் உபயோகப்படுறதுன்னு அபிப்பிராயம். தத்துவமசி வாக்கியத்திலிருந்து ஐக்கியம் தெரிஞ்சுக்கணும்னால் எதனுடைய ஐக்கியம் முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எதுக்கு ஐக்கியம் சொல்றது? விசிஷ்டஸ்வரூபத்துக்கா சுத்தஸ்வரூபத்துக்கா? சுத்தஸ்வரூபத்துக்கு ஐக்கியம் சொல்றது. எந்த சுத்தஸ்வரூபம்? எந்த சுத்தஸ்வரூபம் கேட்டா ஈஸ்வரனுடைய சுத்தஸ்வரூபம், ஜீவனுடைய சுத்தஸ்வரூபம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் சொல்லணும் தத்துவமசி வாக்கியத்தினால. சரி, அப்ப ஜீவனுடையும் ஈஸ்வரனுடையும் சுத்தஸ்வரூபத்தை யாரு காமிச்சு கொடுக்கறது கேட்டால் பதார்த்த சோதக வாக்கியங்கள் தான் காமிச்சு கொடுக்குது. அது எப்பேற்பட்ட வாக்கியம்? எந்த வாக்கியம் அது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இது ஈஸ்வரனுடைய தனிஸ்வரூபத்தை சுத்தஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியம். ஈஸ்வரனுடைய விசிஷ்டஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியமும் இருக்கு, சுத்தஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியமும் இருக்கு.
யதோவா இவானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி. இப்பேற்பட்ட வாக்கியங்கள் ஈஸ்வரனுடைய விசிஷ்ட ஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியங்கள். ஈஸ்வரன் ஜெகத் காரணம், ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா, இப்படி ஈஸ்வரனுடைய விசிஷ்ட ஸ்வரூபத்தை காமிக்கிறது, சுத்த ஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக இல்லை. அப்ப சுத்த ஸ்வரூபம் எங்கிருந்து தெரியுது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இதுதான் ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம் பிரித்து காண்கிறது. தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஜீவனுடைய சுத்த ஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு, விசிஷ்ட ஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு. தத் யதா மகாமத்ய உபே கூலே அனுசஞ்சரதி சொப்ன அந்தந்த புத்தாந்தஞ்ச. இப்பேற்பட்ட வாக்கியங்கள் அவஸ்தாத்திரயத்தை காமிக்கக்கூடிய வாக்கியங்கள். ஜீவனுக்கு அவஸ்தாத்திரயம் இருக்கு, ஜீவனுக்கு சம்சாரம் இருக்கு, சம்சார அனுபவம் இருக்கு, கர்த்திருவ புத்திருவெல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் காமிக்கக்கூடிய வாக்கியங்கள் ஜீவனுடைய விசிஷ்ட ஸ்வரூபத்தை காமிக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சரீராதிரிக்தமான ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது கர்த்தாவா போக்தாவமா இருக்கட்டும், பரவாயில்ல. விசிஷ்ட ஸ்வரூபத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். தெரியாம சுத்தத்துக்கு போக முடியாது. அஸ்தீத்யேவ உபலப்தவ்ய தத்துவபாவேன சோபயோ. அஸ்தீத்யேவ உபலப்தஸ்ய தத்துவபாவ பிரசீததி. அஸ்தீதி முதல் இருக்கு தெரிஞ்சுக்கணும். சரீராதிரிக்தமான ஏதோ ஒரு பொருள் இருக்கு, நான் தெரியக்கூடிய தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சுகியும் துக்கியும் இருக்கட்டும், பரவாயில்ல. சுகியோ துக்கியோ இல்லையோன்றது வேற, அப்புறம் பாருங்க. இது இருக்கு முதல் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஜீவனுடைய விசிஷ்ட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. இதுக்காக தனி வாக்கியங்கள் இருக்கு. அப்படி ஈஸ்வரனுடைய விசிஷ்ட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணக்கூடிய ஒரு ஆசாமி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் முதல். அதுக்கப்புறம் தான் அதனுடைய சுத்த ஸ்வரூபம் என்னன்றத விசாரம் பண்ணணும். அப்போ முதல் வந்த ஜீவனுடையும் ஈஸ்வரனுடையும் விசிஷ்ட ஸ்வரூபத்தை காமிக்கிறத உபனிஷத்தினுடைய பிரதமம் கிருத்தியம். அதுக்கப்புறம் சுத்த ஸ்வரூபத்தை காமிக்கிறது திடீயம் கிருத்தியம். அது என்ன யாரு பண்றதுன்னா ஈஸ்வரனுடைய சுத்த ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த ஸ்வரூப லட்சண பிரதிபாதகமான வாக்கியங்கள் வந்திருக்கு. இங்க ஜீவேஸ்வர ஐக்கியம் தெரியறதில்லை, அதனால அது மகா வாக்கியம் இல்லை, தற்பத லட்சியார்த்த வாக்கியம் சொல்றது. இந்த மாதிரி யோ விஜயானமய பிராணேஷு ஹிருத்யந்தர் ஜோதி புருஷா, இப்பேற்பட்ட வாக்கியங்கள் இருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவாதூமகா, இப்பேற்பட்ட வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் ஜீவனுடைய சுத்த சுரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியம். இந்த மாதிரி வாக்கியங்களும் நமக்கு தேவைப்படுது. என்னன்னா இதுக்கெல்லாம் பேர் அவாந்தர வாக்கியங்கள்னு பேர். அவாந்தர வாக்கியங்கள் எல்லாமே மகா வாக்கியத்துக்கு உபயோகப்படுறது. மகா வாக்கிய கடகமான பதங்களுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்றதுக்காக அவாந்தர வாக்கியங்கள் வந்திருக்கு. அவாந்தர வாக்கியம் 4 விதம். தத்பத வாக்கியார்த்தபரம், தத்பத லட்சியார்த்தபரம், தொம்பத வாக்கியார்த்தபரம், தொம்பத லட்சியார்த்தபரம். இதுதான் நான் சொன்னேன். வாக்கியார்த்தம்னா விசிஷ்டம் வாக்கியார்த்தம், தத்பத வாக்கியார்த்தபரம் விசிஷ்டபரம், ஈஸ்வரனுடைய விசிஷ்ட ஸ்வரூபத்தை காமிக்கிறது. லட்சியார்த்தபரம் சுத்தபரம். இதெல்லாம் சித்தாந்த பிந்துல ஆரம்பத்திலே இருக்கு. இந்த விஷயம் சித்தாந்த பிந்து ஒரு கிரந்தம் இருக்கு இல்லையா, ஆரம்பத்திலே இந்த விஷயம் இருக்கு. பார்த்தா தெரியும். இதெல்லாம் நான் பிராசங்கிகமா சொன்னேன். இப்ப இங்க எதுக்கு சொன்னேன்னா, இப்படி ஜீவனுடையும் ஈஸ்வரனுடையும் சுத்த ஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நிஷேத வாக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கு. இதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு நல்லா கவனிக்கணும். மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரியறதுக்கு தற்பத வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம், தொம்பத வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த லட்சியார்த்தத்துக்கு ஐக்கியத்தை தெரிஞ்சுக்க முடியும், உபதேசம் பண்ணவே முடியும். சரி, இப்போ தற்பதத்தினுடைய வாக்கிய லட்சியார்த்தத்தையும் தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தத்தையும் அப்படிங்கிற சுத்த ஸ்வரூபத்தை தெரியறதுக்கு ஜெகன் மித்யார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஜெகத்து என்றது பொய் என்றது தெரிஞ்சுக்கணும். இது தெரியறதுக்கு தான் இந்த நிஷேத வாக்கியங்கள் எல்லாம் உபயோகப்படும். அப்ப மகா வாக்கியங்களுக்கு உபயோக அந்தமா இருக்கிற அவாந்தர வாக்கியங்கள், அந்த அவாந்தர வாக்கியங்களுக்கும்
அவாந்தரமா இருக்கு, இதுவும் அவாந்தர வாக்கியம் தான். இந்த நிஷேத வாக்கியங்கள் இப்படி அதனுடைய உபயோகத்தை படிக்கிறேன். அஸ்தூலாதி வசோ நிஷேதகதையா வேதத்திய சம்சோதனா, வேதத்தினுடைய சம்சோதனத்தை பண்றது, நிஷேதம் பண்றதுனால வேதம் என்றது கிடையாது, இந்த வேதத்தை எல்லாத்தையும் நிஷேதம் பண்றது. வாக்கியார்த்தான்வய சித்தையேது கடதே வாக்கியார்த்த லட்சியார்த்தையோ. இப்ப வேதம் சத்தியம்னு தெரிஞ்சிருந்தவனுக்கு அபேதத்தை சொல்ல முடியாது இல்லையா? இந்த தத்துவமசி வாக்கியத்தினால அபேதம் சொல்றது. அபேதம் யாருக்கு, யாரால கிரகிக்க முடியும்? யார் வேதம் நிச்சயம் ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவனுக்கு தான் கிரகிக்க முடியும், அவனாலதான் கிரகிக்க முடியும். தத்துவமசி வாக்கியம் ஐக்கியத்தை உபதேசம் பண்ணும் பொழுது அந்த உபதேசம் பண்ணக்கூடிய ஐக்கியம் யாரால கிரகிக்க முடியும்னால், வேதம் என்றது நிச்சயம் புரிஞ்சு வச்சுக்கணும், முதல்ல கிரகிச்சு வச்சுக்கணும். அது யாரு கிரகிச்சு வச்சிருக்கானோ அவனால்தான் கிரகிக்க முடியும். அப்போ வேதம் நிச்சயம்ன்றது கிரகிக்கணும்னா அதுக்கு என்ன வழி? அதுக்குதான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கு. அஸ்தூலம் அனனு அப்ரஸ்வம் அதியுத்தம் நேதி நேதி அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவ்வியம் நேக நானாஸ்தி, இந்த மாதிரி எல்லா நிஷேத வாக்கியங்களும் அதுக்குதான் வந்திருக்கு. இதுதான் சொல்றாங்க. நிஷேதகதையா வேதத்திய சம்சோதனா, வேதத்தினுடைய சம்சோதனம் தான் நிச்சயம் தெரிவிக்கிறது, அதுதான் சம்சோதனம். எதுக்கு? வாக்கியார்த்தான்வய சித்தையே, வாக்கியத்தினுடைய அர்த்தம் அன்வயிக்கிறதுக்கு. வாக்கியம்னா தத்துவமசி மகா வாக்கியம், அதனுடைய அர்த்தம் ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம். அந்த அன்வயத்தினால கிடைக்கணும் இல்லையா? அந்த அன்வய போதம் கிடைக்கிறதுக்கு, அன்வயம்னா வாக்கியார்த்த போதம் தான் அர்த்தம் வச்சுக்கலாம். வாக்கியார்த்த போதத்துக்காக வாக்கியார்த்த போதம் கிடைக்கும். வாக்கியார்த்தான்வய சித்தையேது கடதே வாக்கியார்த்த லட்சியார்த்தையோ. வாக்கியார்த்த ஐக்கிய போதம் வேணும், அதுக்கப்புறம் லட்சியார்த்த ஐக்கிய போதம் வேணும். இது ரெண்டும் வரணும் தத்துவமசி வாக்கியத்திலிருந்து. அதுக்காக ஏற்பட்ட அவாந்தர வாக்கியங்கள் உபயோகப்படுறது சொல்றது. ஏவம் தத்துவமசீதி வாக்கியகதையோ தத்துவம் பதோக்தார்த்தையோ சம்சுத்தீவது நேதி நேதி வச்சனம் மோக்ஷாய சாட்சாத் மது. சாட்சாத் மோக்ஷ உபயோகியான அவித்யா நிவர்த்தகமான அகண்டாகார விற்த்தியை உண்டு பண்றதுக்காக நிஷேத வாக்கியங்கள் இல்லை. அப்புறம் எதுக்கு இருக்குனால் இப்ப சொன்ன மாதிரி ஏவம் தத்துவமசீதி வாக்கியகதையோ தத்துவம் பதோக்தார்த்தையோ, தத்துவமசி வாக்கியத்துக்கு கடகமான தத் துவம் இப்பேற்பட்ட அந்த பதங்களால உக்தமான அர்த்தங்கள் பதோக்தார்த்தையோ, தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம் ஜீவன் ஈஸ்வரன் தயோகோ சம்சுத்தியை விசிஷ்டஸ்வரூபத்தினுடைய சம்சோதனம் பண்றதுக்கு. ஈஸ்வரனுடைய விசிஷ்டஸ்வரூபம் ஜெகத்காரணத்துவ விசிஷ்டஸ்வரூபம், ஜீவனுடைய விசிஷ்டஸ்வரூபம் சம்சாரித்துவ விசிஷ்டஸ்வரூபம். இது ரெண்டும் சம்சோதனம் பண்ணணும். எப்படி? ஜெகத்காரணத்துவம் நிச்சை, சம்சாரித்துவம் நிச்சை, இப்படி சம்சோதனம் பண்றது. சம்சுத்தியை து நேதி நேதி வச்சனம், இதுக்காக தான் நேதி நேதின்னு சொல்றது. மோக்ஷாய சாட்சாத் நது, சாட்சாத் மோட்சத்துக்காக இல்லை. மதாந்தரமாக அந்நே புனர்விதிவசோ ஜனிதாத்ம புத்தி சாமர்த்திய சித்தம் அனுவக்தி நிஷேத வாக்கியம் துவைதோபமர்த்தமிதி சாசதி சிஷ்யவர்க்கம் தச்ச பிரசஸ்தம் அனவத்தியம் அதிஷ்டமேவ. இன்னொரு ரீதி காமிக்கிறார். இன்னொரு ரீதி கூட இருக்கு. சில பேர் சொல்றார், அதுல ஒத்துன்னு இருக்காரு இவர், அவர் சொல்றதும் ஒத்துன்னு இருக்கார். சில பேர் என்ன சொல்றாருன்னா, இப்போ தத்துவமசி வாக்கியார்த்த போதம் கிடைக்கிறதுக்காக இது உபயோகப்படுறதுன்னு சொல்லல. ஆனால் தத்துவமசி வாக்கியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய போதத்தை, வந்திருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை அனுவாதம் பண்றது, அனுவாதம் பண்றதுதான் திருப்பி சொல்றது, அதுக்கு சப்போர்ட் பண்றது. சப்போர்ட் பண்றது ரெண்டு விதமா கூட இருக்கலாம் இல்லையா? காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சப்போர்ட் பண்ணலாம், காரியம் நடந்தப்புறம் நல்லா பண்ணிருக்கு ஸ்லாகனம் பண்றது, அதுவும் சப்போர்ட் பண்றதானே. அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு அது நடக்கிறதுக்கே நடத்துறதுக்கே உபயோகப்படுறது ஒரு விதம், இல்லைன்னா அது ஒரு சப்போர்ட் பண்றதுதான். இல்லைன்னா காரியத்துக்கு ஒன்றும் உபயோகப்படலைன்னா கூட காரியம் நடந்தப்ப நீ நல்லா பண்ணிருக்குன்னு சொல்றது, அது ஒரு சப்போர்ட் பண்றதுதானே. அந்த மாதிரி இதான் அனுவாதம் பண்றது. அந்நியே புனர் விதிவச்சோ ஜனித ஆத்ம புத்தி சாமர்த்திய சித்தம் அனுவர்த்தி. விதிவச்சோ ஜனித ஆத்ம புத்தி,
விதின்னு சொன்னா தத்துவமசி வாக்கியம். இங்க விதி விதினா கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம் ஜோதி அப்பேற்பட்ட விதி இல்ல. விதி நான் ஏற்கனவே சொன்னேன், பாசிட்டிவா சொல்றது அதுதான் விதி. பிரௌಢிவாதம்னா அது இல்ல. பிரௌಢிவாதம்னா கொஞ்சம் தப்பா தான் இருக்கு, ஆனால் சரின்னு ஒத்துண்டு சொல்றது. உண்மையா அது அப்படி இல்லைன்னு மனசுல இருந்தா கூட அது வெளியே காமிக்காத இருக்கட்டும் வச்சுன்னு சொல்றது பிரௌಢிவாதம். கிருத்வா சிந்தையான்னு சொல்றது இல்லையா, ஒரே அர்த்தம் தான். கிருத்வா சிந்தையா பிரௌத்தியா ஆஹா சொல்லுவா. பிரௌடினா ஒரு பெருமைக்காக சொல்றது அர்த்தம் தான். பெருமைக்காக இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நான் சாதிக்கிறேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்படின்னா அது அந்த பட்சம் எனக்கு உள்ளுக்குள்ள அது இஷ்டம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் நான் சாதிக்கிறேன், அந்த மாதிரி சொல்றதுக்கு பிரௌಢிவாதம்னு பேர். இது அது இல்ல, இது ஒத்துட்டு இருக்காரு இவர். பிரௌಢிவாதம் இல்லை. என்ன சொல்றார்? விதிவச்சோ ஜனித ஆத்மபுத்தி சாமர்த்திய சித்தம் அனுவர்த்தி நிஷேத வாக்கியம். விதிவச்சனா தத்துவமசி வாக்கியம். அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆத்மபுத்தி சாமர்த்திய சித்தம். ஆத்மபுத்தியோட சாமர்த்தியம் என்ன? அஜ்ஞான நிவர்த்தன சாமர்த்தியம் இருக்கு. அஜ்ஞானம் போச்சுன்னா என்ன வருது? அஜ்ஞான காரியமா இருக்கக்கூடிய சகல ஜெகத்தும் நிவர்த்தியாகும். சகல ஜெகத்துக்கும் அத்தனை ஜெகத்துக்கும் நிவர்த்தியாகும். அப்ப என்ன ஸ்திதி? ஒண்ணுமே கிடையாதா? ஒண்ணுமே கிடையாதுன்றது இல்ல, ஆத்மஸ்வரூபத்தை விட்டு வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் சொல்றது நிஷேத வாக்கியம். நேதி ஒண்ணும் கிடையாது, ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கு, பாக்கி ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா தத்துவமசி வாக்கியத்திலிருந்து ஆத்ம புத்தி உணர்ந்தால், அந்த புத்தியினால அஜ்ஞானம் போனால், அஜ்ஞான காரியமா இருக்கக்கூடிய ஜெகத்தும் கூட போச்சுன்றதுனால ஒன்னும் கிடையாது, பாக்கி ஒன்னும் கிடையாது, ஆத்மஸ்வரூப சைதன்யம் மட்டும்தான் இருக்கு என்பது காமிக்கிறதுக்காக நேதின்னு சொல்றது இன்னொரு பட்சம். அந்நே புனர் விதிவதோ ஜனித ஆத்மபுத்தி சாமர்த்திய சித்தம் அனுவர்த்தி நிஷேத வாக்கியம். துவைதோபமர்த்தத்தை துவைதத்தினுடைய உபமர்த்தம் நாசம், துவைதத்தினுடைய அத்தியந்தாபாவம், அதை அனுவாதம் பண்றது, திருப்பி சொல்றது, எடுத்து காமிக்கிறது சொல்றது இல்லையா. தெரிஞ்ச விஷயமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்து காமிச்சு சொல்றது. அனுவர்த்தி நிஷேத வாக்கியம். துவைதோபமர்த்தம் அனுவர்த்தி. இது சாசதி சிஷ்யவர்க்கம். இது சாசதி, சாசனத்தை பண்றது யாரு? அந்நே சாசதின்னு அன்வயம். சாசதி என்றது பகுவச்சனம் தெரியுமா, ஏகவச்சனம் இல்ல. சாசந்தின்னு கிடையாது, ஏகவச்சனம் சாஸ்தின்னு ஏகவச்சனம். சாஸ்தி சாஸ்திர சாசதி. அந்நே சாசதி, சிஷ்யவர்க்கம் சாசதி, தன்னுடைய சிஷ்யால உபதேசம் பண்றது. இப்படிதான் சொல்லணும்னு அவ ஒரு சம்பிரதாயத்தை சொல்ற. தச்ச பிரசஸ்தம் அனவத்தியம் அதிஷ்டமேவ. அவர் சொல்றதும் பிரசஸ்தம் நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு மட்டும் இல்ல, அனவத்தியம் தோஷம் கிடையாது, அதிஷ்டமேவ நமக்கும் இஷ்டம் தான். விதி வாக்கியத்தையும் ஏக வாக்கியத்தையும் சேர்த்து அதான் ஏக வாக்கியத்தை கொண்டு வரா அப்படிங்கிறாங்க. ஏக வாக்கியத்தை ரெண்டு பட்சத்திலுமே இருக்கு. ஏக வாக்கியதா ஏற்கனவே சொன்ன பட்சத்திலும் ஏக வாக்கியதை இருக்கு. ஆனா உபயோகப்படுத்துறது வேற விதமா. அதனுடைய ஸ்தானம் மகா வாக்கியத்திலிருந்து அர்த்தபோதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு, இது அதுக்கு அப்புறம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான். ஏக வாக்கியத்தை கண்டிப்பா எல்லா வேதாந்த வாக்கியத்துக்கும் ஏக அத்திய பட்சத்திய அங்கீகாரே ஹேதுமாக திருஷ்ட விதினாவகதார்த்த வஸ்து சாமர்த்திய சித்த புஜகத் பிரசமானுவாத ரஜ்ஜுஸ்தவாக்ரபயன்ன புஜங்கமோயம் இத்யத்ர தத்வதித யோஜயிதவ்யமேத. என்ன சொல்றார் பாருங்க, இப்ப சொன்ன ரெண்டாவது சொன்ன பட்சம் இருக்க, அதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். நம்ம எப்படி ரஜ்ஜுவில் சர்ப்ப பிரமம் ஏற்பட்டிருக்குனால், அந்த சர்ப்ப பிரமம் போறது எப்படின்னா இயம் ரஜ்ஜுஹு சொன்ன அந்த உபதேசத்தினால போறது வச்சுக்கோங்க. இயம் ரஜ்ஜுஹு தெரியும் பொழுது, இயம் ரஜ்ஜுஹுன்னு உபதேசம் பண்ணும் பொழுது அந்த ரஜ்ஜு ஸ்வரூபம் தெரிஞ்ச உடனே அவித்ய நிவர்த்தியாகிறது, சர்ப்பம் போறது. அதுக்கப்புறம் ந சர்பஹா சொல்றது இல்லையா, இயம் ரஜ்ஜுஹு ந சர்பஹா,
அது ந சர்ப்பகான்னு என்ற என்னது, அது வாக்கியசேஷம் சொல்றது. இப்போ சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விதிமுகேன தத்துவம் கிரகிச்ச அப்புறம் இருக்கிற ஸ்திதி என்னன்றது அனுவாதம் பண்ணும். அடுத்து முன்னாடி இருந்த ஸ்லோகத்துல சொன்ன அதே விஷயம்தான். அதுக்கு லோகத்துல இருந்து திருஷ்டாந்தம் காமிக்கிறது. லோகத்துல அப்படி ஒரு பேச்சு இருக்கு. இயன் ரஜ்ஜு ந சர்ப்பம். ந சர்ப்பம் எதுக்கு சொல்லணும்? இயன் ரஜ்ஜு சொன்னா போறோம் இல்லையா? அப்புறம் தான் இயம் ரஜ்ஜு சொன்னா போறோம். ஆனால் இயம் ரஜ்ஜு என்று சொல்லும் உபதேசம் பண்ணும் பொழுது அந்த ரஜ்வஜானம் நிவர்த்தியானால் சர்ப்பமும் போச்சுன்னா என்ன வரும்? சர்ப்பம் கிடையாது அங்க. அதுதான் அந்த சர்ப்ப நிஷேதம் கிடைச்சாச்சு, ஏற்கனவே கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்சிருக்கக்கூடிய நிஷேதத்தை, அபாவத்தை, சர்ப்பாபாவத்தை அனுவாதம் பண்ணக்கூடிய வாக்கியம், இல்லைன்னா சர்ப்ப பேதத்தை அனுவாதம் பண்ணக்கூடிய வாக்கியம் ந புஜங்கமஹா அயம். அந்த மாதிரி நேதி நேதி என்ற வாக்கியத்தை கிரகிச்சு கொள்ளணும். படிக்கிறேன். இஷ்டச்ச ரஜ்ஜு விதினாவகதார்த்த வஸ்து சாமர்த்திய சித்த புஜகம் பிரசமானுவாதம். இஷ்டஹ கஹ இஷ்டஹ ரஜ்ஜு விதினா இயம் ரஜ்ஜு என்ற விதி வாக்கியம் பாசிட்டிவா சொல்றது. இயம் ரஜ்ஜு, இந்த விதியினால ரஜ்ஜு விதினா அவகத அர்த்த வஸ்து சாமர்த்தியம். அவகதமான அர்த்தம் என்ன? ரஜ்ஜு ஸ்வரூபம் தான் அர்த்தம். அந்த வஸ்துவினுடைய சாமர்த்தியத்தினால என்ன சித்தமா இருக்கு? புஜக பிரசமம். அவித்யா நிவர்த்தி துவாரா புஜகம் சர்ப்பம். புஜகா புஜங்கமஹா எல்லாமே ஒரே அர்த்தம் தான். புஜகத்தினுடைய பிரசமனம் நாசம் சித்தமா இருக்கு. அந்த பிரசமனத்தை அனுவாதம் பண்றது. ரஜ்ஜு தவாகிரதா இயம் ந புஜங்கமஹா. தவ அக்ரதா உன்னுடைய முன்னாடி இருக்கக்கூடியது ரஜ்ஜு. தவ அக்ரதா இயம் வித்தியமான இயம் ரஜ்ஜு ந புஜங்கமஹா சொல்றது இல்லையா? இதுதான் அனுவாதம், நிஷேதானுவாதம் சொல்றது. நிஷேத விதி இல்லை. ஏன்னா நிஷேதமே திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது ந புஜங்கமஹா. அந்த மாதிரிதான் இந்த நேதி நேதி என்ற வாக்கியத்தினோட நிரூபணம் பண்ணணும். தீவ தத்துவ விநிவேதன சக்தி பாஜ சம்சார மூல விநிவர்த்தி பல பிரசூதௌ சாமர்த்தியம் அஸ்தி பட்டுபி பரிபிரம்ஹிதத்வாத் வேதாந்த பூமிகத பஞ்சவிதார்த்தவாதை. அஸ்தீவ தத்துவ விநிவேதன சக்தி பாஜ சம்சார மூல விநிவர்த்தி பல பிரசூதௌ சாமர்த்தியம் அஸ்தி. அஸ்தீவன இந்த மகா வாக்கியத்துக்கு தான் தத்துவ விநிவேதன சக்தி பாஜ, தத்துவத்தை விதிமுகேன சொல்லக்கூடிய தத்துவசி வாக்கியத்துக்கு தான் சக்தி, விதிமுகேன சொல்றதுக்கு சக்தி இருக்கக்கூடிய அஸ்தீவ தத்துவசி வாக்கியத்தீவ சம்சார மூல விநிவர்த்தி பல பிரசூதௌ சாமர்த்தியம் அஸ்தி. சம்சாரத்தினுடைய மூலம் அஜ்ஞானம், அதனுடைய விநிவர்த்தி என்ற பலத்தை கொடுக்கறதுக்கு, உண்டு பண்றதுக்கு, பிரசூதௌ ஜனிப்பிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. சாமர்த்தியம் அஸ்தி. அடுபி பரிபிரம்ஹிதத்வா. எப்படி அந்த சாமர்த்தியம் வந்தது? அடுபிஹி பரிபிரம்ஹிதத்வா. அது பலவிதமான சககாரிகளோடு சேர்ந்து இருக்கிறதுனால படுனா சாமர்த்தியம் உடையதுன்னு அர்த்தம். பலவிதமான சாமர்த்தியம் இருக்கக்கூடிய பஞ்சவித அர்த்தவாதைஹி வேதாந்த பூமிகத பஞ்சவிதார்த்தவாதைஹி பரிபிரம்ஹிதத்வா. வேதாந்த பூமினா உபனிஷத் பிரகரணங்கள்னு சொல்லலாம். பூமினா இடங்கள், வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்னா பிரகரணங்கள். அந்த பிரகரணத்தில் இருக்கக்கூடிய 5 விதமான அர்த்தவாதம், இந்த 5 விதமான அர்த்தவாதங்களால பரிபிரம்ஹிதமா இருக்கு. பரிபிரம்ஹிதம்னா சககிருதம், சப்போர்டட் பை தம். பரிபிரம்ஹிதத்வாத் சாமர்த்தியம் அஸ்தி. தத்துவசி வாக்கியத்துக்கு தான் இந்த சாமர்த்தியம் இருக்கு. இது என்ன பஞ்சவித அர்த்தவாதம் சொன்ன என்ன? 5 விதமான அர்த்தவாதம். அதான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றது. சிருஷ்டி ஸ்திதி பிரளய சம்யமன பிரவேச வியாபார ஜாத கதன சலத பிரவருத்தியை. அது எதனுடைய விசேஷம்? அர்த்தவாதத்தினுடைய விசேஷம். அர்த்தவாதங்கள் இந்த பரிபிரம்மணம் சப்போர்ட் பண்றதுக்கு சமர்த்தங்களா இருக்கு, சக்தங்களா இருக்குன்னு அர்த்தம். எதை சப்போர்ட் பண்றதுக்கு? தத்துவசி வாக்கியத்தை உபோத்பலனம் பண்றது, சப்போர்ட் பண்றது, அதுக்கு பலத்தை கொடுக்கறது, அதுக்கெல்லாம் இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் 5 விதமான
அப்புறம் சொல்லக்கூடிய 5 விதமான அர்த்தவாத வாக்கியங்கள் இருக்கு. அந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு பட்டுபிகின்னு ஒரு விசேஷம். அடுத்த ஸ்லோகம் இந்த 5 விதமான அர்த்தவாத வாக்கியத்தை காமிக்கக்கூடிய ஸ்லோகம். சிருஷ்டி ஸ்திதி பிரளய சம்யமன பிரவேச வியாபார ஜாத கதன சலத பிரவృత్తைः சானுக்கிரஹாத் அவகதி खलु தத்துவமாதேர் வாக்யாத் பரஸ்ய கடதே ந ததோ பரஸ்மாத். இப்போ அர்த்தவாத வாக்கியம் தான் நம்ம சாதாரணமா நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த அவாந்தர மகா வாக்கியம் அவாந்தர வாக்கியம் இதை விட்டு எல்லாமே அர்த்தவாத வாக்கியம் தான். சிருஷ்டி ஸ்திதி பிரளய சம்யம சிருஷ்டியை காமிக்கக்கூடிய வாக்கியம், சிருஷ்டி வாக்கியங்கள், ஸ்திதி வாக்கியங்கள், ஜெகத்தினுடைய சிருஷ்டி பரமாத்மாதீனான்னு காமிக்கக்கூடிய வாக்கியங்கள், ஜெகத்தினுடைய ஸ்திதி பரமாத்மாதீனான்னு காமிக்கக்கூடிய வாக்கியங்கள் 2, ஜெகத்தினுடைய பிரளயம் பரமாத்மாதீனம் காமிக்கக்கூடிய வாக்கியங்கள் 3, சம்யமனம்னா நியமனம், அந்தர்யாமி என்று சொல்றது இல்லையா, பரமாத்மா சர்வத்திர நியமனம் கரோதி, சர்வத்திர அந்த பிரவிஷ நியமயதி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் சம்யமன வாக்கியங்கள். அப்புறம் பிரவேசம், ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி, பரமாத்மா ஜீவபாவத்துல சரீரத்துல அனுப்பிரவேசம் பண்ணி ஜெகத்தினுடைய சிருஷ்டியை பண்றது. இப்பேற்பட்ட எல்லா வாக்கியங்களும் இதுக்குதான் அர்த்தவாத வாக்கியம் சொல்றது. ஏன் அர்த்தவாத வாக்கியம் சொல்றதுன்னா, அர்த்தவாத வாக்கியம்னா சும்மா பிரசம்சை பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தானே கேட்டால் அர்த்தம் தான். ஆனா பிரசம்சை பண்றத சும்மா பிரசம்சை பண்றது இல்ல, சும்மா சொல்லக்கூடாது, பிரசம்சை பண்றது ஒத்துக்கிறேன், அது நமக்கு உபயோகப்படுறது. அர்த்தவாத வாக்கியம் ஏன் சொல்றதுன்னா அதுக்கு தனி பலன் கிடையாது. இப்ப சிருஷ்டி பரமாத்மாதீனா சொன்னதுனால மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. மோட்சம் என்ற பிரயோஜனத்துக்கு டைரக்டா உபயோகப்படுறது இல்லை, அதனால பலம் இல்லைன்னு சொல்றது. சிருஷ்டி வாக்கியானாம் நகி பலம் சுருயதே 1000 தடவை சொல்லியிருக்கு பாஷ்யத்துல. சிருஷ்டி வாக்கியானாம் நகி பலம் சுருயதே, சிருஷ்டி வாக்கியானாம் பலம் இல்லை பலம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வியர்த்தம், சிருஷ்டி சொல்றதெல்லாம் வியர்த்தம் அப்படி இல்லை. மோட்சம் என்ற பலத்துக்காக சிருஷ்டி சொல்றது இல்லை. மோட்சம் அடையிறதுக்கு சிருஷ்டி ஞானம், சிருஷ்டி ஞானத்தினாலேயோ சிருஷ்டி பரமாத்மனா சிருஷ்டமிதம் ஜெகத பரமாத்மனா பாலிதம் பரமாத்மனி விலயம் பிராப்னோதி, இதெல்லாம் நேரடியா மோட்சத்துக்கு உபயோகப்படுறது இல்லை. ஆனால் இது மோட்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரம்மாத்ம ஐகத்துவ விஜயானம் இருக்கு, அந்த விஜயானத்தை சப்போர்ட் பண்றது. அதனால அர்த்தவாத வாக்கியங்கள் சொல்றது. அது எப்படின்னு கேட்டால் அது நம்ம சொல்லியாகும். சிருஷ்டி ஸ்திதி பிரளய சம்யமன பிரவேச வியாபார ஜாத கதனச்சலதா, இப்பேற்பட்ட வியாபாரங்களை வியாபார ஜாதம்னா இப்பேற்பட்ட வியாபாரங்கள், ஜாதம் ஒரு சமூகம் ஒரு பிரத்யேகம், வியாபார ஜாத கதனச்சலதா இது சொல்றதுனால சொல்ற வியாஜேனா கதனச்சலதா இது சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் பரமாத்மாவுடைய சக்தியினால நடக்கிறது என்றது சொல்றதுக்கு எதுக்காகனால் அது ஐக்கியத்தை தெரிவிக்கிறது. அது ஐக்கியத்தை தெரிவிக்க எப்படி உபயோகப்படுறதுன்னு கேட்கலாம். அது சொல்லியா வியாபார ஜாத கதன சலத பிரவృత్తைஹி அர்த்தவாத வாக்கியைஹி சானுக்கிரஹாத் அவகதி खलु தத்துவமாதேர் வாக்யாத் பரஸ்ய கடதே ந ததோ பரஸ்மாத். இப்போ தத்பதத்தினுடைய வாக்கியார்த்தம் முதல் தெரிஞ்சாகணும் இல்லையா, அதுக்கு இதெல்லாம் உபயோகப்படணும், அவ்வளவுதான். அப்ப இந்த வாக்கியங்கள் எல்லாம் 5 விதமான ஈஸ்வரபரமா இருக்கக்கூடிய 5 விதமான அர்த்தவாத வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுல உட்படுறதுன்னா அர்த்தவாத வாக்கியம் தான் சேர்ந்திருக்கு. அர்த்தவாத வாக்கியம் இப்பேற்பட்ட அர்த்தவாத வாக்கியத்தினுடைய அனுகிரகத்தினால தத்துவமாதேஹே வாக்கியா பரஸ்ய கடதே பரமாத்மனா சுரூபம் வாக்கியஸ்வரூபம் தெரியறது. தத்தோ பரஸ்மா, இது இல்லாம வேற விதமா தெரிஞ்சுக்க முடியாது. பரமாத்மா ஜெகத்துல என்ன ரோல், பரமாத்மாவுக்கு என்ன ரோல் இருக்கு அவருக்கு முதல் தெரிஞ்சுக்கணும். அது இந்த மாதிரி வாக்கியங்களால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொல்லணும், அப்புறம் சொல்றேன்.